பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோவுமே சினிமாவில் வந்தால் விஜய் அப்படின்றதுக்கு நான் நடிக்கணும் அப்படின்னு இல்லை சின்ன தங்கச்சியாவோ அக்காவோ ஹீரோயின் நடிக்கணும்னு ஒரு சினிமாவை போய் விலகி போகிறாரு. அது எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்பவே கஷ்டமா இருக்கு சார். ஏன் சார், வி மிஸ் யூ, பட் அட் த சேம் டைம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் வேற ஒரு லெவலுக்கு. அந்த இடத்துக்கு போகிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்க அண்ட் அவரும் வராரு அப்படின்றது ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட சப்போர்ட் எவ்வளோ இருக்குது விஜய் சார்? சொல்ல தெரியல, எனக்கு நிறைய இருக்கே. ஆமாம். அப்படிங்கிறப்போ இப்போ அவர் டிவி கேட்குறாங்க, நிறைய பேர் எதிர்க்காங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. அவர் வர்றது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க? புரியல சார். இல்லை, நிறைய பேர் அவர் வர்றது வந்து எதிர்க்காங்க, வேணான்றாங்க. உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது நல்ல விஷயம், சூப்பர்ன்றீங்க. யார் நல்லது செஞ்சாலும் ஏற்றுக்கலாம்ல சார், என்ன தப்பு இருக்குது ஏற்றுக்கிறதுல? நல்லது ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா ஏற்றுக்கலாம்ல, யாராக இருக்கட்டுமே. சினிமா அப்படின்னு வரும்போது யாரையாவது ஒருத்தர் ரோல் மாடல் வச்சுப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த ஹீரோயின் இன்ட்ரெஸ்ட் ஆனாங்க, யார் ரோல் மாடல் வச்சுருக்கீங்க? ஆக்சுவலி எனக்கு வந்து ரோல் மாடல்னு சொல்லணும்னா எல்லாம் சாய் பல்லவி மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு எங்கள் அம்மா நிறைய கைட் பண்ணுவாங்க. ஸோ போத்தா. ஹாய், திஸ் இஸ் ஷார்மிஷா. ஆக்சுவலி ரொம்பவே ஜாலியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் சார் ரொம்பவே கஷ்டப்பட்டு ப்ரொடியூசர் சார் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ ரொம்ப விஷ் பண்ணுறேன் அவருக்கு இது நல்ல ஒரு பெஸ்ட்டாக அமையறதுக்கு. ஸோ விஷிங் ஹிம் ஆல் தி பெஸ்ட் சார், அஸ் வெல் அஸ் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் அண்டு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, மீன் சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு சரி ரொம்பவே தேங்க்ஸ். பிகாஸ் ஏன்னா ரொம்ப கோஆப்ரேட்டிவாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். இது ரெண்டுமே மிக்ஸ்டு மாதிரி இருக்கும். பியோர் வில்லேஜ்னு சொல்ல முடியாது, பியோர் சிட்டின்னு சொல்ல முடியாது. ஸோ மிக்ஸ்டு சப்ஜெக்ட். சாங்ஸ் ஒரு 3 சாங்ஸ் இருக்கும். பட் கன்ஃபார்மாக எனக்கு தெரியல, 3 சாங்ஸ் தான் நான் கேட்டிருக்கேன். அசோக் சார் பண்ணார், டான்ஸ் மாஸ்டர். ஸோ அவரோட கோரியோகிராஃப் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்டு ரொம்பவே சொல்கிறது ஜாலியாக இருந்தது செட்டில். சில சம்டைம்ஸ் ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க, சம்டைம்ஸ் சீரியஸ் ஆவாங்க. அது நார்மல் தானே, ஜாலியாக இருந்தது. ஆனால் அதில் என்னோட ஃபேவரட் ஆக்சுவலி மை சாங் ஐ வாண்ட் டு பி செல்ஃபிஷ் இந்த டைமில். ஃபுல் மதுரை ஓரியன்ட் ஷூட்டு. ஸோ அவுட் ஆஃப் எங்கேயுமே போகலை. ஆக்சுவலி மோஸ்ட்டாக நான் அந்த ஸ்லாங் யூஸ் பண்ணலை, அதனால எனக்கு அவ்வளோ டஃப்பாக தெரியல. எனக்கு மொத்தம் 10 to 12 days நான் நினைக்கிறேன் ஷூட் போச்சு. அந்த டோட்டலாக தெரியல எனக்கு எவ்வளோ நாள் போனாங்கன்றது. ஸோ அந்த 10 days இருந்துட்டு வந்து அது இப்போ மறுபடியும் படத்தில் பார்க்க போறீங்க, எவ்வளோ இது ஆகும்? எக்ஸைட்டடாக இருக்கேன், பார்ப்போம். மம்மிட்ட சொன்னீங்களா அந்த மாதிரி அந்த இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க கூப்பிட்டு வந்தீங்க, அவங்களோட இது எப்படி? இல்லை, மம்மி ஆல் டைம் என் கூட தான் இருப்பாங்க. ஸ்பாட்ல இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க பார்க்க போறாங்க. we both are excited. அது நம்ம கோ ஆர்டிஸ்ட் அவர் கோ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. மன்சூர் அலிகான் சார் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நிஷேஸ் அகர் நியூ அவங்களும் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக இவங்கன்னு மென்ஷன் பண்ணி சொல்றதுக்குல எல்லாருமே ரொம்பவே ஸ்வீட் அண்ட் சாஃப்ட். அவங்களோட சப்போர்ட் டிப்ஸ் இதெல்லாம் எப்படி சூப்பர் ஸ்பாட்ல ஆக்சுவலி நல்லா இருந்தது. பிகாஸ் ஏன்னா ஒரு டைரக்டர்ன்ற பொசிஷன் நின்று அவர் எல்லாமே செஞ்சு சொல்லி கொடுத்தாங்க. மோஸ்ட் ஆஃப் டைரக்டரே எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து கோ ஆர்டிஸ்ட் வந்து நம்மளுக்கு நம்ம டைலாக் பேசும்போது டெலிவரி பண்ணும்போது கூட அவங்களும் ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து வெற்றியன் விதா சார் கூட மூவி போயிட்டு இருக்கு. அண்ட் வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் அப்கமிங் 2 இருக்கு, பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இஷ்யூ ஒன்று நடந்துச்சு. கேபி பாலா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா கதை கேட்டு என் கூட நடிக்கிறதுக்கு சில ஹீரோயின்ஸ் வந்து ஒத்துக்கல. ஓகே, நீங்கள் வந்து எப்படி கதைக்காக பண்ணீங்களா இல்லை ஹீரோக்காக பண்ணீங்களா? இல்லை எனக்கு அது முக்கியம் இல்லை, படம் இது ஸ்கிரிப்ட் நல்லா தான் பண்ணுவேன், இந்த ஹீரோ அப்படின்னு ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா இப்போ ஹீரோயின்ஸ் அப்படின்ற பார்க்குற ஜென்ரேஷன் மாறிட்டோம் நாங்கள். ஐ மீன் எங்களோட இப்போ ஓரியன்டா கதை நல்லா இருக்கா, கதையில வந்து எப்படி சொல்றது பார்க்கறதுக்கு ஒரு ஃபன்னா இருக்கா, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா, அண்ட் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட இருக்கா, அவ்வளோதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஒரு இந்த ஜென்ரேஷன்லேருந்து சொல்கிறேன் நான், அவ்வளோதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது, நல்லா பண்ணுறாங்களா சூப்பர் மூவி அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோயுமே சினிமாவில் இருந்தால் விஜய் அப்படின்றதுக்கு நான் நடிக்கணும் அப்படின்னு இல்லை சின்ன தங்கச்சியாவோ அக்காவோ ஹீரோயின்
நடிக்கணும்னு ஒரு இப்போ சினிமாவை போய் விலகி போறாரு, அது எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்பவே கஷ்டமா இருக்கு சார். ஏன் சார், வி மிஸ் யூ, பட் அட் த சேம் டைம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் வேற ஒரு லெவலுக்கு. அந்த இடத்துக்கு போறாரு, அதை எப்படி பாக்குறீங்க? ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்க அண்ட் அவரும் வராரு அப்படின்றது ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட சப்போர்ட் எவ்வளோ இருக்கு விஜய் சார்? இவ்வளோ சொல்ல தெரியல, எனக்கு நிறைய இருக்கே. விஜய் ஒரு ஃபேனா? ஆமாம். அப்படி டிவி கேட்குறாங்க, நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. அவர் வர்றது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க? புரியல சார். இல்லை, நிறைய பேர் அவர் வர்றது வந்து எதிர்க்கிறாங்க, வேணான்றாங்க. உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது நல்ல விஷயம், சூப்பர்ன்றீங்க. யாரு நல்லது செஞ்சாலும் ஏத்துக்கலாம்ல சார், என்ன தப்பு இருக்கு ஏத்துக்கிறதுல? நல்லது ஒருத்தவங்க செய்யறாங்கன்னா ஏத்துக்கலாம்ல, யாரா இருக்கட்டுமே. சினிமா அப்படின்னு வரும்போது யாரையாவது ஒருத்தர் ரோல் மாடல் வச்சுப்பாங்க. உங்களுக்கு நீங்க எந்த ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆனாங்க, யாரை ரோல் மாடல் வச்சுருக்கீங்க? ஆக்சுவலி எனக்கு வந்து ரோல் மாடல்னு சொல்லணும்னா ஐ லவ் சாய் பல்லவி மேம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு எங்கள் அம்மா நிறைய கைட் பண்ணுவாங்க. ஸோ போத் ஆர் ஓகே. படம் மூவி பருந்து தேட்டருக்கு வருது, பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பாய் பாய்.